ஏகவஸ்திரத்வதோனீவி ரோதமானா ரஜஸ்வல சபாமாகம்ய பாஞ்சாலி ஸ்வசுரஸ்யாக்ரதோ பவ. அப்ப இழப்பதற்கு ஒன்று உண்டு. ஏகவஸ்திரா, ஒரு வஸ்திரம் இப்போது தரித்துள்ளாள். நான் சொன்ன பாருங்க, மென்ஸ்ட்ருவேஷன், ஒரு வஸ்திரம். ரஜஸ்வலா, he knew that she was bleeding. ஏகவஸ்திரத்வதோனீவி ரோதமானா ரஜஸ்வலா. அவளை எழுது, அழகான கண் அவளை எழ. அப்போ யுதிஷ்டிரன்னு சொல்றான், சரி அவளை பணைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பணைய வைக்கிறான். எழுந்தாச்சு. இப்போ துரியோதனன் சொல்றான், அவளை அழைத்து கொண்டு வா பிரதிக்ராமிம் அப்படின்னு ஒருத்தனை கூட்டு சொல்றான். பிரதிக்ராமின் போறான். அம்மா, உங்களை சபைக்கு கூட்டுப்பா மகாராஜ்னி. இல்லப்பா, என்னால இந்த சமயத்துல வர முடியாதே. ஏன்? அவ தெரியுமே விஷயம், எதுக்கு தெரிஞ்சுண்டே என்ன கூட்டா? இல்லம்மா, உங்களை இழந்தாச்சு. என்ன இழந்தாச்சா? எப்படி என்ன இழக்க முடியும்? இல்லம்மா, இந்த மாதிரி சபையில ஒரு விஷயம் நடந்தது, உங்களை இழந்தாச்சு. ஓஹோ, ஒரே ஒரு கேள்வி போய் யுதிஷ்டிரனை கெழுங்கும். அவர் தன்னை இழந்து என்னை பணயம் வைத்துவிட்டு என்னை இழந்தாரா, அல்லது என்னை இழந்த பிறகு தன்னை பணயம் வைத்தாரா? ஏன்னா இப்ப நீ சொல்றத பார்த்தா தன்னை இழந்துத்தான் என்னை பணைய வச்சிருக்கார். அது நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு தாசனா அவர் ஆன பிறகு அவருக்கு சொந்தமானது ஒன்று பணையம் வைக்க முடியாது. இல்ல இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கேட்டவங்க இந்த பிரதிக்ராமின் போய் கேட்கிறான். மகாராஜி கேட்க சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பாராறு ஒரு அறை. துரியோதனன், அவளும் தாசி, அவள் என்னிடத்தில் கேள்வி கேட்பதா? என்ன தைரியம் அவளுக்கு இருக்க வேண்டும் கேள்வி கேட்பதற்கு? அதனால அப்படி சொன்ன உடனே துஷாசனா, அவளை அழைத்து கொண்டு வா. துஷாசனன் ஓடுறான். அந்தப்புறத்துள்ள பிரவேசமானு அவ சொல்றா, நீ இந்த சமயத்துல வரக்கூடாது துஷாசனா, நான் ரஜஸ்வலையா இருக்கேன். I'm already menstruating, I'm in pains, don't come. ரஜஸ்வலா வா பவயாஜ்ஞசேனி ஏகாம்பரா வாப்யதவா விவஸ்த்ரா த்யூதேஜிதா சாசி கிருதாசி தாசி தாசி சுவாசஸ்ச யதோபஜோஷம். நீ ரஜஸ்வலையா இருந்தா என்ன, இல்லாமல் போனால் என்ன, ஒரு வஸ்திரம் தரித்திருந்தால் என்ன, தரிக்காமல் போனால் என்ன, நீ தாசி. You are bound to follow what I say. கூந்தலை பிடித்து கொண்டு தர 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 தரன்னு இழுத்துன்னு வரான். ரத்தம் தோய்ந்திருந்ததாம் தரையில். சபைக்கு அப்படியே ரத்தம் தோய தோய முடியாம அந்த ஒரு வஸ்திரத்தை பிடிச்சு நிக்கிறா திரௌபதி. முதல்ல பீஷ்மர் கிட்ட போனா, பீஷ்மரே, பேர் கங்கா புத்திரர் நீங்கள், பாபங்களை ஒழிக்க கூடியவள் உன் தாய். அந்த கங்காவுக்கு பிள்ளையான காங்கேயரே, ஷாளகிராம ஆராதனம் நித்தியமும் திருமாலுக்கு செய்து எத்தனையோ விஷயங்களை கற்று தேர்ந்த மகனியரே, உங்க முன்னாடி நான் வரேன் சுவாமி. உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், ஸ்வபுத்திர புத்திரி இல்லாமல் இருக்கலாம். என்னை ஒரு பெண்ணாக பாவித்து என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்துறாளே, இது உங்க கண் எதிர நடக்கலாமா பீஷ்மரே? அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா, இவ பண்றது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் நீ கேட்கக்கூடிய கேள்வி, உன்னை பணயம் வைத்தது சரியா தப்பான்னு சில சாஸ்திர வாக்கியங்கள் படி ஒருவேளை பதிக்கு பத்னி அடங்கினவளோ எனக்கு தோன்றது, அதனால என்னால உனக்கு உதவ முடியலேன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு ஸ்டெப் தாழ்ந்துட்டார் பீஷ்மர். துரோணர்கிட்ட போய் கதறா, சுவாமி, எங்க அப்பாக்கும் உங்க அப்பாக்கும் பகைமை இருக்கலாம், ஆனா நான் அஸ்வத்தாமா மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையா? இவ்வளவு தனுர்வித்தையில் தேர்ச்சி பெற்ற நீங்கள் இந்த பெண்ணுக்கு குரல் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லும்போது தலையை குறிஞ்சு நிக்கிறார். கிருப்பர் நிக்கிறார். விதுரரேந்து, அம்மா, நான் உனக்காக எவ்வளவோ பேசினம்மா திரௌபதி, என் இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறுமா, ஒத்தரும் என் வார்த்தையை கவனிக்க மாட்டேங்கிறாளே திரௌபதி. ஐயோ, இந்த சபையில் எனக்காக பேசுவதற்கு ஒரு ஆண் மகன் இல்லையோ? அப்போ எழுந்து நிக்கிறான். விக்கரண்ணன்னு பேரு, 100 பேர்ல ஒத்த. அவன் சொல்றான், அண்ணா,
என்ன இருந்தாலும் அவ நமக்கு மதனி முறை, தாய் முறை. அவள ஒண்ணும் பண்ணாது விட்டுரு. நீ உட்காருடா. அந்த ஒருவன் எதி சக்னோஷி அதாவது எதி சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசேன ராமாயணத்துல ஒத்த நல்லவா இல்ல அப்படி தப்பி தவறி ஒருத்த இருந்தா கூட அவன் பேச்சு இவன் கேட்க போறது இல்ல. விக்கரணன் அமர்ந்து விட்டான். 5 பதிகள் ஒத்தருக்கு 5 பேர் தலையை குனிஞ்சுன்னு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன அப்படியே தவிக்கிறா திரௌபதி. யோ என்னை இப்படி படுத்துறாளே அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் சொல்றான். அஸ்யா சபாமானயனம் ச சித்ரமிதி மே மதிஹி ஏகாம்பரத்ய ரத்வம் வாப்யதவாபி விவஸ்திரத. வந்தவள் என் நண்பா துரியோதனா, வந்தவள் ஒரு வஸ்திரத்தோட நிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு ஒரு விஷயம் தோன்றதுடா. துரியோதனா, அவளுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தா என்ன, இல்லாமல் போனால் என்ன? இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளமோட டைலாக் அது. விவஸ்திரத்தான் அவன் தான் ஐடியா கொடுக்குறான். அதனால தலையில தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்து அந்த டிஎம்எஸ் சுந்தரராஜன் பண்ணி இங்க உட்காந்து மாமா அழற. Karna doesn't deserve our mercy. Read the original and then come to a conclusion. அப்படி சொன்ன உடனே ஆமா கர்ணா நீ நல்ல விஷயம் தானே சொல்ற. துஷாசனா வஸ்திரத்தை எடு. அப்படி சொல்லும்போது திரௌபதி ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுக்கிறா. யோ எல்லாரும் இப்படி படுத்துறாளே அப்ப என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது வசிஷ்ட வாக்கியம் ஞாபகத்துக்கு வருது. ஞாதம் மயா வசிஷ்டேன புராகீதம் மகாத்மனா மஹத்யாபி ச சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. வசிஷ்டர் சொல்லிருக்கார், மனிதா இன் யோர் லைஃப் வாழ்க்கையில ஒரு கட்டம் ஏற்படும். ஐயோ நமக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையேன்னு ஒரு கட்டம் வரும். கூட இருக்கக்கூடியவா கூட பிறந்தவா ஒத்தருமே நமக்கு உதவலியேங்கர்ச்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஒரு கணம் ஹரியனே நிச்சயமா உனக்கு ஏதேனும் விதத்தில் ஒரு துணை கிடைக்கும். அன்னைக்கு வசிஷ்ட சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் அந்த வஸ்திரம் அப்படியே அவன் இழுக்க பாக்குறா. 2 கையிலையும் பிடிச்சுக்கிறா. சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா. உன வேதம் சொல்றதே நாராயணா, நீ சவிதான்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாய் ஒரு கமலத்தில் சதுர்புஜத்தோடு அமர்ந்திருக்கின்றாயாமே. சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன் கிரீட்டிகாரி. எல்லா ஆபரணங்களும் பொருத்தி போட்டக்கூடிய அளவுக்கு மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோன்னு ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் பொருத்தி போடக்கூடிய அளவுக்கு ஆபரணம் தரித்துள்ள எம்பெருமானே. கேயூரவான் மகர குண்டலவன் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுகு ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணஹான்னு கேஷாதி பாதம் பாதாதி கேஷம் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லிருக்கக்கூடிய விதத்தில் ஸ்வர்ண திருமேனியோடு இருக்கக்கூடியவனே.